மாவட்டம் காரைக்குடியில் நடைபெறும் சமூக ஒற்றுமைக்கான புகழ்பெற்ற மீன்பிடி திருவிழாவானது கடந்த 5 வருஷமாகவே நடைபெறாமலே இருக்கு. இந்த விஷயம் அந்த பகுதி மக்களுக்கிடையே ரொம்ப பெரிய அதிருப்தியையும் ஒரு சோகத்தையும் கொடுத்திருக்கு. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தமிழகத்திலேயே சிவகங்கை மாவட்டம் அதிக கண்மாய் நிறைந்த பகுதியாகும். இங்கு சமூக ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் ஆண்டுதோறும் அறுவடை முடிந்த பிறகு மீன்பிடி திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். சுத்தப்பட்ட கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் இந்த மீன்பிடி திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் மழையின்றி கண்மாய்களில் தண்ணீர் வற்றி போனதால் கடந்த 5 ஆண்டுகளாக மீன்பிடி திருவிழா நடத்தப்படவில்லை. மீன்பிடி திருவிழா நடத்தப்படாதது தங்களுக்கு பெரும் வேதனை அளிப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வந்து இந்த ஊர் பெரியவங்க வந்து ஒரு இடத்துல குழுமி அந்த இடத்துல ஒரு கொடியசைச்சு வந்து மீன் பிடிக்கிற பழக்கம் இங்க உண்டு. சாதி பேதம் இல்லாம எல்லா சமூகத்தினரும் இங்க ஒன்று கூடி இங்க வந்து மீன் பிடிப்பாங்க. இப்போ 4 ஆண்டு காலமா மழை இல்லாததுனாலையும் பொய்த்து போனதுனாலையும் இந்த மீன்பிடி திருவிழா நடைபெறாம இருக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய வருத்தமாவே இருந்துகிட்டு இருக்கு. ஜாதி மத வேற்றுமைகளை கடந்து நடத்தப்படும் இந்த மீன்பிடி திருவிழா வேறு எங்கும் நடத்தப்படாத ஒரு ஒற்றுமை திருவிழா என்கின்றனர் கிராம மக்கள். மீன் பிடிக்கும் போது ஒரு வலை கச்சா இந்த மாதிரி பிடிச்சி நான் ஒரு சந்தோஷமா ஆர்வம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். மக்கள் பிடிக்கும் போது மீன் பிடிக்க போறோம், மீன் பிடிக்க கம்மா அழிய போகுதுன்னா ஒரு மக்கள் ஒரு ஆர்வத்தோட சந்தோஷம் காலையில் வெள்ளம் நினைச்சிருவாங்க. என்ன எதுவும் யோசிக்காம கிளம்பி போயிருவாங்க. உடனே காலையில் வலைய கச்சா எல்லாம் எடுத்துக்கிட்டு காலை சட்டையை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவாங்க. மக்கள் கிளம்பினா போன விவசாயம் அந்த இது மீன் பிடிக்கிற ஒரு ஆர்வத்தை சந்தோஷமா இருக்கும். பிடிக்கும் போது அதுல அந்த ஆர்வம் 5 வருஷத்துக்கு இல்லைன்னு ஒரு ஃபீலிங். ஊர் கூடி கொண்டாடிய கண்மாயில் தற்போது நிலைமை மாறி வயிற்று பிழைப்பிற்காக ஒரு சிலர் மட்டுமே மீன் பிடிக்கின்ற நிலைமை ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். கம்மை மதவெல்லாம் நல்லா கம்மை பெருகி தண்ணி நல்லா நிறைய வரும். கிராமத்துல நின்று கை காமிச்சு அழிய விடுவா மீன் பிடிப்போம். இப்ப கொட்டச்செடி மண்ணை கண்டு கம்மையில மீன் வெத்தலை இது கிராமத்துல வந்து ஆளாலும் அணை வச்சு மீன் இறச்சி மீன் பிடிப்போம். இதுல கொட்டச்செடி வெட்டி தரணும் அரசாங்கம். ஊர்கூடி மீன் பிடிக்கும் இந்த ஒற்றுமை திருவிழா மீண்டும் எப்போது நடத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பில் அந்த பகுதி மக்கள் காத்திருக்கின்றனர். சமுதாய ஒற்றுமையை வளர்க்கும் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா தற்பொழுது மழையில்லாமல் கடந்த பல ஆண்டுகளாக சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெறாமல் போனது விவசாயிகளிடத்தில் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீன்பிடி திருவிழா நடக்கும் ஒவ்வொரு ஆண்டும் விவசாயம் செழிக்கும் என்பது விவசாயிகளின் நம்பிக்கை. காரைக்குடியிலிருந்து முத்துராமலிங்கம், நியூஸ் 18 தமிழ்நாடு.